ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ். இந்த சேனலில் ஆப்ஷன் ரிலேட்டடாக எல்லா டைப் ஆஃப் ஆப்ஷன்ஸும் ட்ரேட் பண்ணிக்கிற மாதிரி ஒரு சேனல். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் ஆப்ஷன், ஸ்டாக் ஆப்ஷன், கமாடிட்டிஸ் ஆப்ஷன் எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிறதுக்கும் டெக்னிக்கல் கற்றுக்கிறதுக்கும் வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ரிலேட்டடாக ஆப்ஷன்ஸ் லேர்ன் பண்ணிக்க நம்மளுடைய ஆப்ஷன் கைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர்: நான் செபி பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் இல்லை. இந்த பதிவு விளக்க நோக்கத்திற்காக மட்டும். ஹலோ ஆப்ஷன் பையர்ஸ், இன்னைக்கு மார்ச் 16. நம்மளோட இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டரில் என்னென்ன இன்ட்ரெஸ்ட் செட்டில்ஸ் வந்துருக்குன்னு சொல்லி பார்க்கலாங்களா. நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி க்ளோசிங் ப்ரைஸில் 250 பாயிண்ட் வந்து ப்ளஸில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த ப்ளஸ் வந்து ரிவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக மார்க்கெட்டு பையிங் சைட் போகுமா இல்லை அங்கே வந்து ரிட்டர்ன் அகைன் ரிவர்ஸில் ஆகுமான்னு சொல்லி கம்மிங் டேஸில் பார்க்கலாம். இன்றைக்கி நம்மளுடைய சிஸ்டம் படி என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கலாம். நிஃப்டி ஸ்பாட் ப்ரைஸ் மார்னிங் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 23,200 இருந்தது. ஸோ இந்த ஸ்பாட் ப்ரைஸை பேஸ் பண்ணி காலையும் போட்டு என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு 1 மினிட் கால் ஆப்ஷன் சைடில் பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தா நமக்கு பிரேக் அவுட் என்ட்ரி 9:39 ஃபஸ்ட்டு வந்தது. பட் ஆனால் அந்த கேண்டிலே பிறகு நமக்கு ஆப்போசிட் சைடில் எக்ஸிட் இருக்குது. ஸோ அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம், அவாய்ட் ஆகிடுச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9:51 பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. ரிட்டர்ன் அகைன் அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். நமக்கு அந்த என்ட்ரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு நமக்கு ட்ரெண்டு செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு ரிட்டர்ன் 2:22 பிரேக் அவுட் என்ட்ரி வந்தது. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருக்கோம். அங்கேருந்து நமக்கு ஒரு மொமெண்டம் கேப்சர் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நமக்கு க்ளோசிங்லேயுமே நமக்கு ஒரு மொமெண்டம் கேப்சர் ஆகிடுச்சு. ஸ்கால்பிங் முடிஞ்சது. அடுத்து 1 மினிட் புட் ஆப்ஷன் சைடு என்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரியே 10:24 வந்தது. அங்கே ஹை கட் பண்ணி என்ட்ரி எடுத்துருப்போம். அங்கே நமக்கு ஒரு மொமெண்டம் கேப்சர் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10:48 அங்கே ஹை கட் பண்ண ரிட்டர்ன் அங்கே ஒரு மொமெண்டம் கேப்சர் ஆகிருக்கும். ஸோ புட் ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மார்னிங் செக்ஷனில் ரெண்டு இது மொமெண்டம் கேப்சர் ஆகிருக்கு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆஃப்டர்நூனுக்கு மேலே ட்ரெண்டு செல்லிங்க்கு சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி வேறு தெரியல. ஸோ இன்றைக்கி புட் ஆப்ஷன் வந்து பார்த்தோம் அந்த ரெண்டு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி மட்டும்தான். அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடில் வந்து கால் ஆப்ஷன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் என்னென்ன என்ட்ரி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு என்ட்ரி 11:15 வந்தது. பட் ஆனால் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து செல்லிங்கில் இருந்தது. ஸோ அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். ரிட்டர்ன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2:15 என்ட்ரி வந்தது. அப்பயுமே நமக்கு கேண்டில் வந்து செல்லிங்கில் தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் கால் ஆப்ஷன் படி நமக்கு என்ட்ரிஸ் எதுவும் இல்லை. ஓகேங்களா, அதேமாதிரி புட் ஆப்ஷன் சைடில் என்ன என்ட்ரி வந்துருக்குன்னு பார்க்கலாம். புட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10:10 ரிவர்சல் என்ட்ரி வந்தது. பட் ஆனால் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னீங்க கேண்டில் ரேஞ்ச் வந்து 10 அதிகமாக இருந்ததுதான் நம்ம அந்த என்ட்ரி அவாய்ட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, ஸோ அதுபடி பார்த்தோம்னா நமக்கு 10:10 அந்த என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் வந்து அதிகமாக இருந்தது. ஸோ அந்த என்ட்ரி நம்ம எடுத்துருக்க மாட்டோம். அடுத்து 12:45 வந்த என்ட்ரியுமே கேண்டில் ரேஞ்ச் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ இன்றைக்கி இந்த ரெண்டு என்ட்ரியுமே நமக்கு அவாய்ட் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் இன்றைக்கி என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி புட் ஆப்ஷனுமே எது இல்லை 5 மினிட்ஸ் ரிவர்சல் சிக்னல்ஸ் படி. பட் ஆனால் உங்களுக்கு ஆப்ஷன் ரைட்டிங்க்கு பார்த்தீங்கன்னா புட் ஆப்ஷன் சைடில் உங்களுக்கு க்ளோசிங்கில் ஒரு என்ட்ரி வந்திருக்கு 2:10. ஸோ அந்த ஆப்போசிட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செல்லிங்க்கான ஆப்போசிட்டில் செல்லிங்க்கு எக்ஸிட் வந்திருக்கு. அங்கே 2:10 கேண்டிலோட லோவில் என்ட்ரி எடுத்திருந்தால் கூட நமக்கு ஒரு மொமெண்டம் கேப்சர் ஆகிருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ரைட்டிங்க்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதேமாரி இன்றைக்கி மார்க்கெட்டு வாலட்டிலிட்டியாக தான் இருந்தது. ஸோ அந்த மாதிரி டைம் பீரியட்லையுமே நம்மளோட சிஸ்டம் எவ்ரிடே என்ட்ரி கேப்சர் பண்ணி கொடுத்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ நீங்கள் இந்த சிஸ்டம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கணுன்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களை கைட் பண்ணுவாங்க. ஸோ மேலும் ஆப்ஷன் ரிலேட்டடான அப்டேட்ஸ்க்கும் அந்த ஸ்ட்ராட்டஜிக்கும் நம்மளுடைய ஆப்ஷன் கைட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம இண்டெக்ஸ் பல்ஸ் கால்பர் இண்டிகேட்டர் பார்த்தீங்கன்னா 3 days டெமோ கொடுக்குறோம். நீங்கள் டெமோ அசஸ் வாங்கிட்டு ஃப்ரீ ட்ரையல் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு ட்ரையல் பீரியடில் டவுட் ஆர் கிளாரிஃபிகேஷன் பண்ணணும்னா நம்மளுடைய கான்டாக்ட் நம்பர் 9585222256 இந்த நம்பருக்கு நீங்கள் காலர் வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா நம்மளுடைய டீம் மெம்பர்ஸ் உங்களுக்கு ஃபர்தர் கிளாரிஃபிகேஷன் கொடுப்பாங்க. தேங்க்யூ.